10ஆம் இடம்ங்கிறது பூரணமா பார்த்தோம்னா தொழில், தொழில், உத்தியோகம், வருமானம். ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது எல்லாரையும் எல்லா இடத்திலும் தெறிக்க விடக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இது நாள் வரை ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல பயணித்து கொண்டிருந்த ஒரு காரு டக்குன்னு ஓவர் கியர்ல போட்டு ஓவர் ஸ்பீட்ல போட்டு அடிச்சு தூக்கினா எப்படி இருக்குமோ அதை போல் உங்களது வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அவர்களை சாப்பிட்டு ஏப்பம் விட்டு என்னுடைய இலக்கு வேற, என்னுடைய டார்கெட் வேற, ஏதோ என்னுடைய நேரம் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஏதோ ஒரு காமெடியில் வரும் பார்த்தீங்களா, கவுண்டமணி சார் முதல்ல ஒரு 2 வீலரில் வருவார், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிளில் வருவார், ஒரு 2 வீலரில் வருவார், 3வது சீனில் பார்த்தோம்னா ஒரு பெரிய காரில் வந்து இறங்குவார். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடில் அப்படியே ஜம்ப் ஆகி மேலே போகக்கூடிய அமைப்பு. இது நாள் வரைக்கும் இந்த பையன் சும்மா இருந்தான், இந்த சகோதரி சும்மா இருந்துச்சு, இன்னைக்கு என்னப்பா ஒரே பால்ல வரிசையா 6ஆ அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் அனைத்து வித்தையையும் எப்போ எங்கேயோ படித்த அந்த பழைய டெக்னாலஜியை கூட முழுவதுமாக எடுத்து வெளியே வைத்து அனைவரது பார்வையையும் கவனத்தையும் ஈர்ப்பார்கள். கம்பெனிக்கு வந்து வேலை செய்துட்டு இருக்கிற சகோதரர்கள்லாம் கம்பெனிலேயே பார்ட்னரா வரக்கூடிய அளவுக்கு உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. என்னையெல்லாம் யார் கேட்கறது? ஏதோ உங்களுடைய நல்ல நேரம், இத்தனை நாளைக்கு நான் ஒரு குட் பாயா, நல்லவனா, ஆதிவாசி, அடக்கிவாசி அப்படின்னு இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே இருப்பேன்? இனிமே என்னுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், முடிஞ்ச டிஸ்கோ, பிரேக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆடுறதுக்கு யாரும் இனி என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை பிரதர். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்லுகிறார். எல்லாருமே இது நேரத்தில் குரு பயிற்சி, குரு இந்த ராசியை பார்க்குது, அந்த ராசியை பார்க்குது, பிளஸ் என்னங்கிறத பற்றி தான் பிரமாதமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரப்போகிற இந்த குரு பயிற்சியில் இது நாள் வரை குருவின் பார்வையை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு இனி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. சும்மாவே நான் ஆடுவேன், இனி என் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக சூறையாடுவதற்கு சுபக்கிரகமான குருவின் பார்வையை இழந்து முழுவதுமாக விஸ்வரூபமாக தனது விஷயத்தை எடுத்து சூறையாடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் எந்தெந்த ராசிக்கு வருகிறதோ அவற்றிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியும், எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக வரப்போகிறதோ மேலும் மேலும் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, அப்படி அடிபட்டுருச்சே, இதுக்கு இந்த மருந்து போடலாமேன்னு சொல்வதை விட அடிபடுவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது எந்தெந்த ராசி எவ்வாறு தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். கிரக நிலைகளை முடிவில் பார்ப்போம். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். முதல் தரமான ராஜயோகம். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். அசுப கிரகம் 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். வீடு கொடுத்த சாட்டன், அதாவது சனீஸ்வர கிரகம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். இப்போ 10ஆம் இடம்ங்கிறது பூரணமாக பார்த்தோம்னா தொழில், தொழில், உத்தியோகம், வருமானம். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இது எல்லாரையும் எல்லா இடத்திலும் தெறிக்க விடக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இது நாள் வரை ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் பயணித்து கொண்டிருந்த ஒரு காரு
டக்குன்னு ஓவர் கியரில் போட்டு ஓவர் ஸ்பீடில் போட்டு அடித்து தூக்கினா எப்படி இருக்குமோ அதை போல் உங்களது வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் அவர்களை சாப்பிட்டு ஏப்பம் விட்டு என்னுடைய இலக்கு வேற, என்னுடைய டார்கெட் வேற, ஏதோ என்னுடைய நேரம் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஏதோ ஒரு காமெடியில் வரும் பார்த்தீங்களா, கவுண்டமணி சார் முதல்ல ஒரு 2 வீலரில் வருவார், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிளில் வருவார், ஒரு 2 வீலரில் வருவார், 3வது சீனில் பார்த்தோம்னா ஒரு பெரிய காரில் வந்து இறங்குவார். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடில் அப்படியே ஜம்ப் ஆகி மேலே போகக்கூடிய அமைப்பு. இதில் 10ஆம் இடம்ங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுலேயும் பார்த்தோம்னா இது ஒரு காற்று ராசி. அப்போ இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பாக வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நோவல் ப்ராடக்டு, நோவல் கான்செப்டு, அது என்னன்னே தெரியாத விஷயங்கள், அதனை கிரகித்து கொண்டு எல்லாரையும் பின்னே தள்ளிவிட்டு முதலில் போய் நிற்பது, உங்களுடைய பாஷையே சாப்பிட்டு ஏப்பம் விட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது வந்து வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, முதல் தரமான ராஜயோகம். அந்த அதுக்கும் மேலன்னு சொல்றது பூரணமா இந்த இடத்துல ரிஷபத்துக்கு பொருந்துவதன் காரணம், ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு ராகு நட்பு கிரகம், வீடு கொடுத்த சேட்டான நட்பு கிரகம், அவரும் 11ஆம் இடத்துல. இப்போ இது நாள் வரை என்ன நடந்தது அப்படின்னா, சேஃபா ரிஸ்க் இல்லாம ஒரு கோட்டுக்கு மேல் தாண்டாமல் அந்த பவுண்டரிக்குள் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் இனிமே தெரிக்க விடுவார்கள். இவர்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு டீலிங்காக இருந்தாலும் தேவைப்படக்கூடிய சாராம்சங்களை எப்படி கொண்டு வராங்க, எங்கிருந்து கொண்டு வராங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு புது புது டெக்னாலஜியை பிடித்து கொண்டு வந்து விடுவார்கள். அதை வைத்து கொண்டு கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவார்கள். இதனால் வரைக்கும் இந்த பையன் சும்மா இருந்தான், இந்த சகோதரி சும்மா இருந்துச்சு, இன்னைக்கு என்னப்பா ஒரே பால்ல வரிசையா 6ஆ அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் அனைத்து வித்தையையும் எப்போ எங்கேயோ படித்த அந்த பழைய டெக்னாலஜியை கூட முழுவதுமாக எடுத்து வெளியே வைத்து அனைவரது பார்வையையும் கவனத்தையும் ஈர்ப்பார்கள். கம்பெனிக்கு வந்து வேலை செய்துட்டு இருக்கிற சகோதரர்கள்லாம் கம்பெனிலேயே பார்ட்னராக வரக்கூடிய அளவுக்கு உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஃபஸ்ட்டு 70 டேஸ், அதாவது மே மாதம் 26 முதல் ஆகஸ்ட் 2 வரை. அதுக்கப்புறம் ராகு செவ்வாயோடைய அவிட்ட நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, செவ்வாய் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா ரிஷபத்துக்கு 7ஆம் அதிபதியாக வருகிறார். அப்போது உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா உங்களுடைய சகோதரர், மெயினாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் 80 to 85%. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் சகோதரர் உங்களுடைய பிஸ்னஸில் உள்ள வருவார். வந்து ஏதோ ஒரு கான்செப்டை மாற்றுறேன், ஒரு ப்ராடக்டை மாற்றுறேன், ஒரு ஐட்டத்தை மாற்றுறேன், ஒரு எக்யூப்மெண்ட்டை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு செலவுகளை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக இது நடக்கும். ஏன் அப்படின்னா, இங்கு மார்ஸ் வந்து செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். ஆனால் இது காலகட்டங்களில் வந்து கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட உங்கள் ராசி 2ஆம் இடத்தில் இருப்பதனால் பெரிதாக உங்களுக்கு பாதிப்பு வராது. அப்படின்னாலும் நெட் ரிசல்ட் ஒரு 100 ரூபா நம்ம சம்பாதிக்கும் போது 25 ரூபா 30 ரூபா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் உங்களால் நோ அப்படின்னு ஒரு அமைப்பை சொல்ல முடியாது. ஏன் இந்த நோவை நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் பொதுவாகவே கொஞ்சம் சாஃப்ட் டைப்பு, கொஞ்சம் இளகின மனசு, இறங்கி போகக்கூடிய நபர்கள். இங்கு மார்ஸுங்கிறது டாமினேட்டிங் கேரக்டர், சுப்பீரியர் கேரக்டர். இதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் எண்ட் ரிசல்ட்டு எப்படி பார்த்தாலும் இது ரிஷபராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகம்.
மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இது நாள் வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி கடகராசி மண்டலத்தில் உச்சமடைய போகிறார். இது நாள் வரை அவர் ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இனி அவர் ராகுவை பார்க்க மாட்டார். இனி அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானைத்தான் பார்க்க போகிறார். மேலும் ராகு என்ற கிரகம் இப்பொழுது சனியின் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில். இந்த கூட்டணியில நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு சனி செவ்வாய் அனைத்து அசுப கிரகங்களும் ஒன்றாக இந்த இடத்தில் சங்கமிக்கிறது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது, அஷ்டமி திதிகளில், அமாவாசை திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து முடிந்தால் சின்ன சின்ன யாகங்களோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகங்களோ, அன்னதானங்களோ செய்வதன் மூலம் இந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்களை, ஜபங்களை செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை போன்ற விஷயங்களை உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிறகு ராகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயில்ல நீங்க செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை, அபிஷேகம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.